நாம் தமிழருக்கு எதிராக பிறமொழியாளர்கள் தேர்தல் ஆணையத்துக்குள்ள அவங்க இருக்கும்போது உறுதி பண்றாங்க. ஊடகத்தில் பிறமொழியாளர்கள் நாம் தமிழருக்கு எதிராக இருக்காங்க. எல்லா கட்டத்துக்குள்ளேயுமே நாம் தமிழருக்கு எதிராக பிறமொழியாளர் இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் உள்ள பல சக்திகள் சீமானுக்கு எந்த அளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்பவும் அந்த நெருக்கடி அவருக்கு இருந்தது. ஏன் ஈரோடு கிழக்கில் கூட அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாட்டு சின்னம் கிடைக்காம அதில் சிக்கலாகி கடைசியில் மைக்கு சின்னத்தில் அவர் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. ஸோ இந்த சின்ன விஷயத்தில் சீமானுக்கு நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யுது. அதே வேளையில் எத்தனை கேண்டிடேட் நிற்கிறாங்க, எவ்வளவு நிற்கிறாங்கன்னு தெரியல. குறிப்பாக வட தமிழகத்தில் பறையர் சமூக வாக்குகள் சீமானுக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு அந்த ரிசர்வ் தொகுதிகளிலையும் அந்த வட தமிழக தொகுதிகளிலையும் கண்டிப்பாக ஆதவலய பிரிவு கேண்டிடேட் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி அது போட போகிறாங்க, எவ்வளோ கேண்டிடேட் போட போகிறாங்கன்னு பார்ப்போம். அதிக அளவு கேண்டிடேட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 தொகுதி இருப்பாங்க, அதுதான் அவங்க மேக்சிமம் டேமேஜ் பண்ணும். சீமானுக்கு எதிராக நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய அநீதியாக நான் பார்க்குறேன். இந்த அநீதி பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் தொடர்றது நியாயம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாம பண்ணுறது சரியா தவறாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன். இந்த மாதிரி உள்ள நெருக்கடியும் பிரச்சனைகளும் பல ரூபத்தில் சீமானுக்கு டங்குன்னு கூத்தாடுது. இதெல்லாம் மீறி தான் சீமான் வளர்றாரு. குறிப்பாக சீமானுக்கு வளர்ச்சிக்கு சமூக வலைத்தள வாரியர்ஸ் தான் காரணம். ஸோ இந்த நெருக்கடியையும் அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் செல்வாங்க. இந்த கரும்பு விவசாயம் மூலமாக கொடுக்கக்கூடிய நெருக்கடியையும் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் தம்பிகள் கொண்டு போவாங்க. அது சீமானுக்கு கூடுதல் லாபத்தையும் கூடுதல் பலத்தையும் தான் கொடுக்கும். சீமானுக்கு எந்த பலமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் தானே தன் கைகளை ஊன்றி சுயம்பா எழுந்து வரக்கூடிய ஒரு தலைவர். ஒரு சாதாரண எளிய ஏழை பின்புலத்திலிருந்து வர்றவர். இன்னும் சொல்ல போனால் சொந்த ஜாதியிலே ஒரு வளர்ந்துடக்கூடாதுன்னு போன்றவங்கலாம் மிகப்பெரிய சதியை பண்ணிட்டு இருக்காங்க. வெளிப்படையாகவே தெரியுது. நானே சுட்டி காட்டி பேசிட்டாங்க, தவறுகளை சுட்டி காட்டி பேசிட்டேன். உங்க மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை. ஐ லவ் தம், அது வேற விஷயம். ஸோ எல்லா மட்டத்திலும் உள்ள நெருக்கடிகளை தாண்டி கில்லிங் அண்ட் சைலன்ஸ் பண்ணுவான், மும்மனை போட்டியுமா. இது உண்மை. நம்ம உண்மைதான் அந்த இடத்துல தரவுகளோட சொல்றோம். அப்போ இதுவரை அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலப்போ நாம் தமிழர் கட்சி பழைய சின்னமான கரும்பு விவசாய சின்னம் இறுதி நேரத்தில் பறிக்கப்பட்டு அப்புறம் அவருக்கு மைக் சின்னம் பறிக்கப்பட்டது. இப்போ 2026 தேர்தலில் ஏறுவன் சின்னம் நாம் தமிழரோட சின்னமாக இருக்கு. ஆனால் இந்த தருவாயில இந்திய குடியரசுக் கட்சிக்கு பழைய நாம் தமிழரோட சின்னமான அந்த கரும்பு விவசாய சின்னத்தை அளிக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கறது? இதனால நாம் தமிழர் வீழ்த்தப்படலாம் அப்படின்னு ஒரு விஷயம் போகுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கலிஞ்சோடையும் இது மைக் இருக்கும்போது இந்த சின்னம் கொடுக்கப்பட்டது. நாம் தமிழருக்கு எதிராக பிறமொழியாளர்கள் தேர்தல் ஆணையத்துக்குள்ள அவங்க இருக்கும்போது உறுதி பண்றாங்க. ஊடகத்தில் பிறமொழியாளர்கள் நாம் தமிழருக்கு எதிராக இருக்காங்க. எல்லா கட்டத்துக்குள்ளேயுமே நாம் தமிழருக்கு எதிராக பிறமொழியாளர் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல வரல. இப்போ ஞானேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சீமான் மேலே ரொம்ப இது உள்ளவர். சீமானுக்கு அரசியல், அந்த இயற்கை, அந்த தற்சாவு பொருளாதாரம், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கட்சியாக இந்தியாவிலே சீமான் மாதிரி ஒரு கட்சி தலைவர் இல்லைங்கிறத தேர்தல் ஆணையர் பார்க்குறாரு. இவர் சொல்ல மாதிரி சிம்பிள் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்காம நம்பர் கொடு, ஏபிசிடி கொடு, இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் சிந்தனை உள்ள ஒரு ஒரிஜினல் திங்கராட்டு சீமான் இருக்கிறாருன்னு சிஇஓ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சீமானை பார்க்குறாரு. நான் மறுக்க வரல. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் உள்ள பல சக்திகள் சீமானுக்கு எந்த அளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்பவும் அந்த நெருக்கடி அவருக்கு இருந்தது. ஏன் ஈரோடு கிழக்கில் கூட அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாட்டு சின்னம் கிடைக்காம அதில் சிக்கலாகி கடைசியில் மைக்கு சின்னத்தில் அவர் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. அதில் வேற விஜய் கிண்டல் பண்ணதுக்கு அஜித்னா மைக்கு, சீமான் சின்ன பைக்குன்னு கிண்டல் பண்ணாங்க. ஸோ இந்த சின்ன விஷயத்தில் சீமானுக்கு நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யுது. அதே வேளையில் ஏறக்குறைய அவர் படத்தை போட்டு அவர் வரைந்த ஏழு சின்னம் கொடுத்ததும் அந்த ஞானேஷ்குமார் போன்ற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸை நம்ம அலோவ் பண்ணிடுவோம்னு தேர்தல் ஆணையர் போன்றவங்க கொடுக்குறாங்க. பட் உள்ளே இருக்கக்கூடியவங்க ஒரு தரப்பு சீமானுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி எப்படி கொடுக்க முடியுங்கிற நோக்கத்தில் பண்ணுறாப்புல. பட் இதில் எத்தனை கேண்டிடேட் நிற்கிறாங்க, எவ்வளவு நிற்கிறாங்கன்னு தெரியல. குறிப்பாக வட தமிழகத்தில் பறையர் சமூக வாக்குகள் சீமானுக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு அந்த ரிசர்வ் தொகுதிகளிலையும் அந்த வட தமிழக தொகுதிகளிலையும் கண்டிப்பாக ஆதவலய பிரிவு கேண்டிடேட் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி அது போட போகிறாங்க, எவ்வளோ கேண்டிடேட் போட போகிறாங்கன்னு பார்ப்போம். அதிக அளவு கேண்டிடேட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 1-2 தொகுதி இருப்பாங்க, அதுதான் அவங்க மேக்சிமம் டேமேஜ் பண்ண முடியும்.
குறிப்பாக 2024 அந்த சின்னம் பறிப்புன்றது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்சது. நம்மளே நிறைய காணொலியில் பேசியிருக்கோம். இப்போ மீண்டும் அதே போல சிமிலர் இஷ்யூஸ் வருது. இந்த தேர்தலில் அது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த சிம்பதி ஓட்ஸாக மாறும்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் அது சீமானுக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்கிறது. சீமானுக்கு ஒரு பணபலம் இல்லை, பத்திரிகை பலம் இல்லை, சொந்த ஜாதியில் ஆதரவு பலம் இல்லை. நம்மெல்லாம் நியாயத்தின் அடிப்படையில் உண்மையை சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி ஆகக்கூடிய ஒரு தலைவர். இப்போ ராமதாஸ் வந்தாருன்னா வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கேட்டாங்க. 100 வன்னியருக்கு 40 வன்னியர் அவருக்கு முன்னாடி தரண்டாங்க. தினகரன்லாம் வந்தாருன்னா தினகரனுக்கு முக்குலத்துவ சமூகத்திலும் பரையர் சமூகத்திலையும் ஒரு ஆதரவு வளையம் தெளிவாக இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் வந்தாருன்னா பொதுத்தளம் தான் கேப்டன் விஜயகாந்த், அதை நான் மறக்க வரல. அவருக்கு திருமங்கலம், திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளில் 15 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே கிடைச்சிது. அண்ணன் வைகோ வந்தாருன்னா அவருக்கு விளாத்திக்குளம், ஒட்டப்பிராரம், வாசநல்லூர், திருமங்கலம் இந்த பகுதியில் நல்ல வாக்கு கிடைச்சிது. நான் எதுவுமே ஆதாரத்துக்கு தான் சொல்கிறேன். கமலஹாசன் வந்தாருன்னா மயிலாப்பூர் டீனரில் 15 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே கிடைச்சிது. முதுகுளத்தூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மேலூரில் 1 விழுக்காடு கூட கிடைக்கல. ஆனால் சீமானுக்கு கன்னியாகுமரியிலையும் மற்ற இடங்கள்லையும் இந்த 4 முறை வந்ததில் கூட மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது சிவகங்கையோட திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் குறைவு. உள்ளதுலே லோவஸ்ட் கன்னியாகுமரி தான், 5 விழுக்காடு தான். இத்தனைக்கும் அங்கே ஒரு 30 விழுக்காடுக்கு மேலே கிறிஸ்தவ நாடார்களே இருக்காங்க. நாடார்கள் 60 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் 5 விழுக்காடு ஓட்டு தான் சீமான் எடுத்தார். ஸோ சீமானுக்கு எந்த பலமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் தானே தன் கைகளை ஊன்றி சுயம்பா எழுந்து வரக்கூடிய ஒரு தலைவர். ஒரு சாதாரண எளிய ஏழை பின்புலத்திலிருந்து வர்றவர். இன்னும் சொல்ல போனால் சொந்த ஜாதியிலே ஒரு வளர்ந்துடக்கூடாதுன்னு தினத்தந்தி போன்றவங்கள்லாம் மிகப்பெரிய சதியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையாகவே தெரியுது. நானே சுட்டி காட்டி பேசிட்டாங்க, தவறுகளை சுட்டி காட்டி பேசிட்டேன். அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை. ஐ லவ் தம், அது வேற விஷயம். எங்கள் லெவலில் அவர் தினத்தந்தி சாதனையெல்லாம் நம்ம பாராட்ட தான் செய்வோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு நெருக்கடி அந்த பத்திரிகைக்குள்ளே இருந்தே கொடுக்குறாங்க. ஸோ எல்லா மட்டத்திலையும் உள்ள நெருக்கடிகளை தாண்டி கில்லிங் அண்ட் சைலன்ஸ் பண்ணுவான், மும்முனை போட்டியுமா. நான் நீ நடந்ததை ரெகனைஸ் பண்ணிட்டு போ, நடக்க போகிறத நாளைக்கு என்னத்தையும் சொல்லிட்டு அதை நான் தப்பே சொல்லலை, எல்லாரையும் தான் சொல்கிறேன். நடக்க போகிறத நீ சொல்லு, நானும் சொல்லலாம், நீ சொல்ல சரியாயிடலாம், நான் சொல்ல தவறாக போயிடலாம். ஆனால் எனக்கு நீ அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, 10 கெட்டு கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னையும் இன்னொருத்தனையும் நீங்கள் சர்வே பார்ட்டியாக இருக்கட்டும் அல்லது அரசியல் விமர்சகர் பார்ட்டியாக இருக்கட்டும், இன்னொரு சகோதரரையும் என்னையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா 10 கெட்டு நான் சரியாக சொல்லுவேன். தப்பாக சொன்னால் கூட அதை நான் ஒத்துட்டு போயிடுவேன். எடப்பாடியை 15% நிறுத்துவோன்னு சொன்னேன், அவர் 20 வந்துட்டார். ஸ்டாலின் 48 வருவார்னு சொன்னேன், 47 வந்தார். இது 48-47க்குள்ளே அளந்து பார்க்க முடியாது. 35 மேலே வருவார்னு சொன்னேன், 39 வந்துட்டார். அது ஆல்மோஸ்ட் கரெக்டுங்கிற லெவலில் தான் இருக்கும். ஆனால் சீமானை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதும் சரி, சர்வேல வைக்கிறதும் சரி, மீண்டும் அதே தப்ப சீமானுக்கு எதிராக பண்ணுவீங்க எல்லா சக்திகளும். ஆனால் நான் உங்களை குறைஞ்சபட்சம் கேட்கறது, நடந்த விஷயத்த மறைக்காதீங்க. தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தில் நான் என்ன கேட்குறேன், ஐயா நீங்கள் திமுக அண்ணா திமுக கடன் போட்டின்னு எழுதினீங்க. ஆனால் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காட்டில் இருந்தவர் ஜெயலலிதா பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்திருக்காரு. ஐயா கிட்ட நான் கேட்குறேன், நியாயத்தை தான் கேட்குறேன். நான் அதை நியூஸ் 7ல் ஒரு செய்தி தொகுப்புன்னு சொல்லும்போது சீமான் கடந்து வந்த பாதை, எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் வராருன்னு எங்கள் அண்ணன் வைன்ராஜனுக்கு தொலைக்காட்சி பேசணும்னு நான் கேட்குறேன். நீ நாளைக்கு சீமான என்ன வருவாங்கிறதுல என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. அது உன் கணக்கு, உன் கணிப்பீடு, உன்னோட சர்வே, இது உன் கிரெடிபிலிட்டி அதில் இருக்குது, ஏன் கிரெடிபிலிட்டியும் அதில் இருக்குது. ரெட்டலக்கம் வருவாருங்கிற ஏன் கிரெடிபிலிட்டியா அல்லது உன் கிரெடிபிலிட்டியாங்கிறது நாளைக்கு ரிசல்ட் வந்தால் யார் சொல்றது கரெக்டுங்கிறது நாளைக்கு தெரிஞ்சு போகும். ஆனால் நேற்று நடந்த விஷயங்களை நீங்கள் ஒரு செய்தியாட்டு இதாட்டு வெளியிடாதது தான் சீமானுக்கு எதிரான நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய அநீதியாக நான் பார்க்குறேன். இந்த அநீதி பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் தொடர்றது நியாயம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், சிவந்தி பாலசுப்ரமணியனுக்கு சுய சிந்தனைக்கு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு விட்டுறேன். நீங்கள் யோசித்து பாருங்க, நாம பண்ணுறது சரியா தவறாங்கிறத உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன். பெரியவர் தான், அது மட்டும் இல்லை ஐஓஏ பிரசிடென்ட் அவங்க அப்பா இருந்தார். அவரெல்லாம் ஜெகதீப் சிங் டங்கர் இது வைஸ் பிரசிடென்டாலாம் இருந்தார் இல்லையா, டங்கர். அவர்கிட்டலாம் போய் கேட்கும்போது நீங்கள் விசி சுக்லாவுக்காக நீங்கள் விட்டு கொடுங்கன்னு விபி சிங் ஆள் அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்தார். கொடுக்கும்போது முடியாது, என் ரைட் நான் ஃபைட் பண்ணுவேன்னு விசி சுக்லாவை ஜெயித்தவர் சிவந்தி ஆதித்தன். அவருக்கு அந்த போல்ட்னஸ், ஒரு தமிழனுக்கு போல்ட்னஸ் ஆட்டு மத்திய பிரதேசத்தில் இருந்த ஒரு முன்னாள் உள்துறை அமைச்சராக, முன்னாள் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த விசி சுக்லாவை பிரைம் மினிஸ்டருக்கு வலதுகையாக இருந்தவரை நீங்கள் போட்டிட்டு தோக்கடிச்சிங்கன்னா சிவந்தி ஆதித்தனுக்கு சாதனைன்னு நான் தெளிவாக சொல்லக்கூடியவன் தான். அப்போ நீங்கள் அந்த பாரம்பரியத்தில் வாரீங்க. ஆனால் முறைகேடாட்டு
ஒரு வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் தவறான தகவல்களை தினத்தந்தியில் பண்ணீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். மக்கள் நாளைக்கு 26 முடிவை சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள நெருக்கடியும் பிரச்சனைகளும் பல ரூபத்தில் சீமானுக்கு டங்கு டங்குன்னு வந்து கூத்தாடுது. இதெல்லாம் மீறி தான் சீமான் வந்து வளர்றாரு. குறிப்பா சீமானுக்கு வளர்ச்சிக்கு சமூக வலைத்தள வாரியர்ஸ் தான் காரணம். அந்த சோஷியல் மீடியா போர் வீரர்கள், நாம் தமிழருக்கு ஐடிவிங் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க இது பண்றாங்க. டக்குன்னு எல்லாமே இன்டெலக்சுவல்ஸா இருக்காங்க. ஸோ அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த நெருக்கடியையும் அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லுவாங்க. இந்த கரும்பு விவசாயம் மூலமாக கொடுக்கக்கூடிய நெருக்கடியையும் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் தம்பிகள் கொண்டு போவாங்க. அது சீமானுக்கு கூடுதல் லாபத்தையும் கூடுதல் பலத்தையும் தான் கொடுக்கும். வடதமிழகத்தில் வன்னியர் பறையர் போலரைசேஷன்ல சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் அந்த போலரைசேஷனுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். மற்றவங்கெல்லாம் டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் பண்ணும்போது சீமான் யுனைட் அண்ட் வின்னு பறையர் வன்னியர் இணைப்புக்காக அந்த பாலிடிக்ஸ் பண்றாரு. சீமானுக்கு அதிகம் ஆதரிக்கிறது பறையர் தான். பட் பறையர் வன்னியர் இணைப்பு இல்லாமல் வடதமிழத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு இதுவரை மற்றவங்க எடுக்காத ஒரு அரசியலை சீமான் எடுக்கிறாரு. திராவிட இயக்கம் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வடதமிழகத்தில் உருவான அரசியல் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லை. காமராஜ் 2 வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு. உள்ளாட்சி தேர்தலே படையாட்சி இவங்களெல்லாம் ராஜாஜிக்கு ஆட்கள்னு ஓரங்கட்டுற வேலையை தான் காமராஜ் பண்ணாரு. படையாட்சி கிளர்ந்து எழுந்து 19 எம்எல்ஏ, நாயக்கர் ஒரு 6ன்னு நினைக்கிறேன். மொத்தமாக அவங்க சுயேட்சைகள் எல்லாம் சேர்த்து 30 எம்எல்ஏக்கள் தனித்தன்மையோட படையாட்சி, நாயக்கர், சோசியலிஸ்ட் பார்ட்டி எல்லாம் 30 எம்எல்ஏக்களுக்கு மேலே வந்தார். ஸோ அங்கே உருவான அரசியலே வன்னியர் வெர்சஸ் அதர்ஸ் தான் அங்கே உருவான அரசியல். அந்த அரசியலோட தாக்கம் தான் படையாட்சி காமராஜ்கிட்ட வந்ததுனால அண்ணா வன்னியர்கள் ஆதரவில் எழும்பினார். அதே மாதிரி 77 வன்னியர்கள் ஆதரவில் கலைஞர் தாக்கு பிடிச்சார். இன்னைக்கு 2வது இடத்த வன்னியர் ஆதரவில் தான் எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சிருக்காரு. இதெல்லாம் உண்மை. இது உண்மை. நம்ம உண்மைதான் அந்த இடத்துக்குள்ள தரவுகளோட சொல்றோம். அப்போ இதுவரை அங்கே நடந்தது வன்னியர் நான் வன்னியர் பொலிட்டிக்ஸ் தான். சீமான் தான் ஃபர்ஸ்ட் வன்னியர் பிளஸ் பறையர்னு அதை யுனைட் பண்ணி யுனைட் அண்ட் வின்னுங்கிற இந்த பொலிட்டிக்ஸ் பண்றாரு. இதுல சீமான் கூட என்னன்னா சீமான் ஒன்றுபடுத்தி வெற்றி பெற வச்சிருவாரு. 2 சமூகங்களுக்கும் அதுல அதிக பலன் கிடைக்குங்கிற இதை பறையர்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கிட்டு போறாங்க. வன்னியர்களும் குறிப்பிடத்தக்க அளவு ஏற்றுக்கிட்டு போனா சீமான் வில் மேக் ஒண்டர் இன் நார்தன் தமிழ்நாடு. இதே ஸ்ட்ராட்டஜியை தான் ராமதாஸ் ஆரம்பத்தில் எடுத்தார். தலித் தொழிலுமே அது. ஆனா வன்னியர் அடையாளம் தூக்கலா வர்றதும் பொதுவாக இருந்த ஒருத்தர் அதை ஒன்றிணைக்க, இப்ப நான் எனக்கெல்லாம் ராஜ்சபா கொடுத்து மத்திய அமைச்சர் ஹிந்தி படி கம்ப்யூட்டர் பண்ணி சொன்னது சொன்னா நான் அதை பண்ணி கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு இந்த பின்னடை வந்திருக்காது. அவங்களுக்கு ஏமாத்தவே நம்மளை ஏமாத்திட்டாங்க. நம்ம செய்த இதுக்கே நமக்கு ரிவார்ட் பண்ணலை. இத்தனைக்கும் நம்ம அறிவாற்றல் அவரால் தான் தமிழக அளவில் தெரிஞ்சுக்கிறது. அந்த நன்றி அவருக்கு நம்ம சொல்லியிருக்கீங்க. அதனால என்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். பட் அதில் அவங்க ப்ராப்பராக செய்யலை. வெற்றி பெற்ற பிறகு அவங்க மனசு மாறிட்டு. ஸோ அந்த கட்டத்துக்குள்ள இன்னைக்கு சீமான் வளமையான காமராஜ் தொடங்கி கருணாநிதி நடத்தி, எம்ஜிஆர் நடத்தி, ஜெயலலிதா நடத்தின அந்த அரசியல்ல இருந்து மாறுபட்ட அரசியலை சீமான் முயற்சி பண்றாரு. ஜெயலலிதாவும் என்ன பண்ணாங்கன்னா புரோ வன்னியர் ஆன்டி ராமதாஸ்ன்னு ஒரு அரசியல் பண்ணாங்க. ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா புரோ வன்னியர் ராமதாஸுக்கு மரியாதை கொடுக்கும், ஆன்டி பண்ணாண்டாம். புரியுது. ஒரு பெரிய தலைவர் தான் மரியாதை கொடுப்போம்னு மாறுபட்டு பண்றாரு. ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு கால சூழ்நிலைக்கு தங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க. அதுல சீமான் வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமை, தமிழ் ஜாதி ஒற்றுமைங்கிறதுக்காக பண்றாரு. இதுலயே வந்து நீங்க இப்படி பண்ணாண்டா செங்குந்தர், உடையார் இவங்க கேண்டிடேட் எல்லாம் அதிகப்படுத்துங்கலாம் சொல்றாங்க சீமான். நான் அவங்க கேண்டிடேட்டை அதிகப்படுத்த தான் செய்யறேன். ஏன்னா பிரமணியாளர் கேண்டிடேட் குறைவு தானே. அந்த இடத்துக்குள்ள செங்குந்தர், முத்தரையர், உடையார் கேண்டிடேட்டா நான் போடுறேன். தமிழ் இதுன்னு சொல்லும் போது மற்றவங்க போடக்கூடிய நாயுடு, ரெட்டி, 24 மணி செட்டி, தேவாங்கர் கேண்டிடேட் எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு வந்து இவர் போட மாட்டார். அந்த கேண்டிடேட்டை செங்குந்தர், யாதவர் இதுக்கெல்லாம் பண்றாங்க மாதிரி அவர் ஒரு இது பண்ணி வன்னியர் பறையர் ஒற்றுமையில ஒட்டுமொத்த தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு போறார். தேவேந்திர குல வேளாளரையும் சரி கோனார்களையும் செங்குந்தர்களையும் சேர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் ஜாதி ஒற்றுமை போறாரு. அதுல பிரிடாமினா வன்னியர் பறையர் ஒற்றுமையை ஹைலைட் பண்ண. குறிப்பா சார் நீங்க சொல்லுவீங்க விஜய் அவர்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சசிகலா அவர்களே புதிய கட்சி தொடங்குறாங்க. சசிகலா, விஜய் பிளஸ் ஓபிஎஸ் ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது. எந்த அளவுக்கு இது உண்மை நினைக்கிறீங்க? சசிகலா விஜய் கூட்டணி அமையலாம். அது நியாயமான கூட்டணி தான். 2 பேரும் மோடியால் பாதிக்கப்பட்டவங்க. 2 பேரும் மோடியால் பாதிக்கப்பட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டங்கிறது கூட சொல்ல முடியாத ஒரு பரிதாப நிலைமையில இருக்கக்கூடியவங்க. ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவில் அவர் வந்து ஒரு
இவங்க ரெண்டு பேரும் பலம் நிரூபிக்காதவங்க, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. சசிகலாவை பற்றி நான் தான் தினத்தந்தியில் சொல்லுவேன் தொலைக்காட்சியில், சசிகலா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, இதுவரை அவங்க டெஸ்ட் பண்ணலை. அதே மாதிரி விஜயும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ஸோ ரெண்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டும் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்து வந்தால் இது பண்ணலாம். இப்போ வந்து சசிகலா எப்படியும் முக்குலத்தோர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க. நான் என்னைக்கும் அவங்க ஸ்டேச்சரை எந்த காலத்திலும் குறை சொன்னது கிடையாது. அவங்கள வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லக்கூட இல்லை, என்னாலும் சொல்கிறேன், மற்றவங்க வேலைக்காரின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் கூட அவங்கள நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஸ்டேச்சரை உயர்வான இடத்துல வச்சு தான் என்றைக்குமே நான் பேசக்கூடியவங்க. முக்குலத்தோர் கம்யூனிட்டியை வந்து அவங்க எம்பவர் பண்ணவங்க, ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி. இவங்க 6 செம்பு தண்ணி ஊற்ற, அவங்க 6 செம்பு தண்ணி ஊற்ற ஈக்குவல் ஸ்டேட்டஸில் ஜெயலலிதா கூட இருந்தவங்க தான். இதை கொச்சப்படுத்தி நான் பேசலைங்க என்றைக்குமே. மற்றவங்க பேசுவாங்க, என்னைக்கு எப்போ எடுத்து பாருங்க பேசியிருக்க மாட்டேன், நான் கண்ணியமாட்டு தான் அதை இது பண்ணுவேன். அப்போ அவங்க இன்னைக்கு வந்து ஒரு 50 தொகுதியில் டெல்டாவிலையும் அப்பர் சவுத்துலையும் கேண்டிடேட் போட்டால் அந்த இடங்கள்ல களத்துக்குள்ள வரக்கூடிய விஜய்க்கும் அவங்களுக்குள்ள போட்டியில் யார் மிஞ்சுவாங்கங்கிறது ஒரு சிக்கலாது இல்லை. அதே மாதிரி போலரைசேஷன் வரக்கூடிய வட தமிழகத்துக்குள்ள விக்கிரவாண்டிக்குள்ள களத்துக்குள்ள வராம ஓடி ஒளிஞ்ச விஜய் மீண்டும் அதே போலரைசேஷன் வந்தா ராமதாஸ் போடக்கூடிய 50 கேண்டிடேட்டுக்குள்ள அவர் என்ன ஆகிறாருங்கிற ஒரு பிரச்சனை வரும்ல. ஸோ இந்த இடத்துக்குள்ள கூட்டணி வாய்ப்பு இல்லாத ராமதாஸும் சசிகலா அம்மையாரும் விஜய் கூட கூட்டணி போகலாம். அப்படி போகலைன்னா அவங்களுக்கும் விஜய்க்கும் கூட ராமதாஸ் ஒரு 50 தொகுதியில் போட்டியை கொடுப்பாரு, சசிகலா அம்மையார் ஒரு 50 தொகுதியில் போட்டியை கொடுப்பாரு. நான் மீண்டும் இதை கிண்டல் பண்றேன், கேலி பண்றேன்னு நினைக்காண்டாம். மீண்டும் சொல்றேன், விஜய் போல்டான்னா, மத்திய அரசை எதிர்த்து போல்டான்னா, ஸ்டாலினை கேள்வி கேட்டது மாதிரி மோடியை கேள்வி கேட்டா ஸ்டாலின் எதுவுமே பண்ணலையே. ஸ்டாலின் சாக்லேட் கொடுப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு கொஞ்சிலாம் விளையாடுறாரு விஜய்கிட்ட. நீ என்ன பேசினாலும் அதை தொடச்சி விட்டுட்டு கொஞ்சிலாம் விளையாடுறாரு. வரவேற்கிறோம் வரவேற்கிறோம், மகிழ்ச்சியோட நண்பர்கள் தான் பாராட்டுறான்னு உனக்கு ஐஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிலாம் விளையாடுறாரு. மகன் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சிற மாதிரிலாம் ஒன்று கொஞ்சிறாரு. அவரை போய் தேவையில்லாம நீ வந்து கிண்டல் பண்றதும் நக்கல் பண்றதும், 4 குறுக்கடான ஆட்கள் ஸ்டாலினை ஏத்துட்டா உடனே தமிழறி மணியன்கள்லாம் ஓடி வந்துருவாங்க, பல கருப்பியாக்கள்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்படிலாம் நீ நினைக்கிற ஓகே. ஆனா உன்னை யாரால் அடி விழுது, யாரு துவச்சு தள்ளுறாங்க, ராகுல் காந்திக்கு ஆளுன்னு. அதை போல்டா எடுத்து அவர் பேக்கிங் வரும். விஜய் ஃபிசில்ட் அவுட் ஆவார். ஒரு வேளையில சசிகலா, நான் அன்னைக்கே சொன்னேன், சசிகலாவை எடுத்து பாருங்க, நியூஸ் 7 விஜயன் இதில் சொல்லியிருப்பேன். தினகரனுக்கு ஆதரவா பொம்பளை லேடி பாதிக்கப்பட்டவங்க, ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க களத்தில் இறங்கினா தினகரன் துஷ்யந்த் சௌதாலா மாதிரி எமர்ஜி ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் வருவாருன்னு தேர்தலுக்கு பிறகும் சொன்னேன், முன்னையும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். மோடியை எதிர்த்து விஜய் ஒரு போல்டா நின்னாருன்னா ஒரு பேக்கிங் வரும். அது இல்லாமல் இப்போ பண்ற மாதிரி சொதப்பிட்டு இருந்தாருன்னா விஜய் கீழே போயிடுவாரு. எனிவே, மோடியால பாதிக்கப்பட்டவங்க தான் சசிகலா அம்மையாரும், மோடியால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவர் தான் விஜய். நாங்களும் ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறனால மேலும் அவருக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற கணிப்பையும் சொல்றேன். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போல்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அதுக்குள்ள ஒரு பேக்கிங் அவங்களுக்கு வரலாம். சேர்றது பிரச்சனை இல்லை, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எப்படி நிற்கிறாங்கிறது தான் பிரச்சனை. அதுல நீங்க வளவளா குளவளா வெண்டைக்காணி போட்டா உங்களை லீடரா பார்க்க மாட்டான். ஒரு டீலராட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவன், சமரசம் பண்ணக்கூடியவன், பிசினஸ் பண்றான், எல்லாமே வியாபாரிகளை வச்சு முதுகெலும்பு இல்லாம வளைஞ்சு குழஞ்சி போயிட்டு இருக்கிறான், கூனி குறுகி நடந்துட்டு இருக்கான்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அது ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படி கூனி குறுகி வந்தா வாக்கு வங்கி ரொம்ப பாதிச்சிடும், ரொம்ப மோசமான நிலைமையை விஜய் அடைவார். நான் தரவா தான் சொல்றேன், விஜயை பற்றி நான் சொன்னதுல பெரும்பாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கு. அது விஜய்க்கு மனச்சாட்சிக்கே தெரியும். மீண்டும் விஜயோட இந்த லீடர்ஷிப் அடி வாங்குறது சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும்னு நான் அதையும் கருதுறேன். பார்ப்போம் விஜய் எப்படி வராரு, எப்படி அணி அமைதுங்கிறத பார்ப்போம். அணி அமைஞ்ச பிறகு தான் அடுத்த களத்தை சொல்ல முடியும். விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், கோழைத்தனமான அரசியல்வாதின்னா சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். விஜய் போல்டா நிற்பாருன்னா அதுவும் அவருக்கு ஒரு பேக்கிங்கை கொடுக்கும். நான் வந்து இதுதான் முடிவுன்னு சொல்ல வரல. விஜயும் போல்டா நின்னாருன்னா ஒரு பேக்கை கொடுக்கும். அந்த போல்ட்னஸ் அவர்கிட்ட இல்லை, இதுவரை இல்லை. ஜெயலலிதா விஷயத்திலையும் இல்லை, மோடி விஷயத்திலையும் அவர் மொசப்பிடிக்க நாய்க்க மூஞ்சியை பார்த்தா தெரியாதாம்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவர் ஜனநாயகம் விஜயம், ஜனநாயகம் பட சென்சார் விவகாரம், ஐடி ரேடு விவகாரம், சிபிஐ விவகாரம், பட்ஜெட் விவகாரம் எல்லாத்திலுமே படுத்தே விட்டான் ஐயா, விழுந்தே விட்டான் ஐயா, சரண்டர் ஆகியே விட்டான் ஐயான்னு
இருக்கிறாரு. மீண்டும் சொல்றேன், சரண்டர் ஆனாலும் மோடி ஏற்றுக்க மாட்டாரு. ஏன்னா சரண்டரை காட்டிக்கிட்டு 29ல் புத்திய காட்டிடுவீங்க. அடிபட்ட பாம்பு முழுக்க முடிச்சு கட்டிடணுங்கிறதா மோடிக்கிட்டே நாங்கள் சொல்றோம். மோடி அந்த பாதையில தான் போவார். 26ல் நீங்க சக்தி ஆகுதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சக்தி ஆனா 29ல் ராகுல் கூட போய் நிற்பீங்கிறது மோடிக்கு தெரியும். எனவே உங்ககிட்ட வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்புக்கு நானடி மேலான ரஜினிகாந்த் கராத்தே மணி, அது சினிமா கராத்தே மணி பெரிய ஆளு, வசந்த் பெரிய ஆட்கள், அவங்க கராத்தேல முக்குலத்தோர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள். அந்த இடத்துல அவர் வில்லனா நடிப்பார். சொல்லுவார், எல்லாத்துக்கும் நாள் குறிச்ச உனக்கு நிமிஷம் கொடுக்கிறேன் எடராச்சிட்ட. அப்போ உனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு அர்த்தம். என்னை நீ எதிர்த்து தான் தீரணும்னு அர்த்தம். நீ என்னை எதிர்த்து பெரிய தலைவன் ஆயிக்கன்னு மோடி விஜய்க்கு மெசேஜ் கொடுத்துட்டாரு. நீங்க சசிகலா மாதிரி விட போறீங்களா, எதிர்த்து நிற்க போறீங்களாங்கிறது விஜய் தான் முடிவு பண்ணணும். இதுல நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே கமல் சீமான் கம்பேரிசன் மாதிரி, தினகரன் சீமான் கம்பேரிசன் மாதிரி, விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானுக்கு பெரிய பூஸ்டா வரும். இதை முதல்ல சொன்னவன் நான் தான். அந்த பாதையில் தான் இது போயிட்டு இருக்குது. விஜய்க்கு நடவடிக்கைகளை பார்த்தா இன்னொரு சரண்டர் பார்ட்டியா தான் இருப்பாரு. எனிவே அரசியல் ஏதாவது பண்ணணும், ஏதாவது அணி அமைக்கணுங்கிறதுல கழிச்சு போட்டவங்களாம் ஒரு அணியா வரையலாம். கழிச்சு போட்டவர்களின் அணி மக்கள் நல கூட்டணியை விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சு அமைச்சாரு. நீங்க பலத்தை நிரூபிக்காதவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு பலம் நிரூபிக்காதவர்களின் அணின்னு ஒரு அணியை அமைக்கலாம். இதுதான் உங்களுக்கு உள்ள வாய்ப்பு. காங்கிரஸ்காரன் வந்து 12ஆம் தேதி பட்ஜெட்டை எதிர்த்து திமுக போராட்டத்தில் கலந்துக்க போறான். நீங்க பட்ஜெட்டை எதிர்த்து விஜய் அறிக்கை விடல, நிர்மல்குமாரை வச்சு நாடகம் போடுறீங்க. இதுல மக்களும் நம்ப போறதில்ல, மோடியும் உங்க நாடகத்தை விஜய் எதுக்கலன்னு இறக்கப்பட போறதில்ல. நீ எதிரி தானே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அணி பிரச்சனை இல்லை, எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூ பிரச்சனை. அந்த இதுல விஜய் ரொம்ப கீழே போறாரு. அதனாலதான் கருத்து கணிப்பு கோஷ்டிகள் எல்லாம் கால நேரம் தெரியாம, களம் அமையாம, அணி அமையாம, இஷ்யூஸ் என்னன்னு தெரியாம, லீடர் போல்ட் ஆனோம்னா கோலையாங்கிறத புரியாம நீங்க எடுத்து விட கருத்து கணிப்பெல்லாம் குப்பை தொட்டிக்கு தான் போகுங்கிறத ஆணித்தரமா என் கருத்தா சொல்றேன். குறிப்பா சார், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சார். ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ராமதாஸ் அவர்களை வந்து திமுக கூட்டணியில் இணைப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இணைக்க மாட்டாங்க. அப்படின்னா அவர் யாரை சப்போர்ட் பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி. தாவேகா கூட போவாரா, சீமான் ஆதரிப்பாரான்ற கேள்வி இருக்கு சார். 2 வாய்ப்பு இருக்கு அவருக்கு. தனிச்சு 50 கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிக்கிறது. அந்த இதுல எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கண்டு பயந்தார். அன்புமணி வந்து சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில 10.5 வச்சு நின்னாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்கன்னு பயந்தார். அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாப்புல. அந்த பயம் ராமதாஸ் மேல இல்லை. ஏன்னா ராமதாஸ் கிட்ட அந்த அதை சொல்லி நிற்கக்கூடிய அளவுக்கு வெயிட் கேண்டிடேட் இல்லை. எல்லாமே அன்புமணி அவர்கள் அன்புமணிட்டு தான் அந்த வெயிட் பண்ணுறான். பாலுனாலும் சரி எல்லாமே வெயிட் கேண்டிடேட் இல்லை. ஜிகே மணியண்ணன் கூட என்கிட்ட பார்க்கும்போது செஞ்சா, என்னன்னே கூட தானே இருந்தீங்கண்ணே, அண்ணே ஏற்று பேசுறீங்கண்ணா. உண்மையில ஏற்று பேசலை. மணியண்ணன் மகன் தமிழ்குமரன் கட்சி மானத்தை காப்பாற்றினவர். மணியண்ணன் ஒரு இண்டிவிஜுவல் யூனியன் சேர்மன் ஆட்டு ஜெயித்து வந்தவர். இந்த கட்சிக்குள்ள விசுவாசமா அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர். அவருக்கும் அன்புமணிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்குள்ள நாம மழையில்லை, அது உள்கட்சி விவகாரம், அதுக்குள்ள நான் போக மாட்டேன். பட் யதார்த்த சூழ்நிலையில அன்புமணி திமுக எதிர்ப்பையும் அன்புமணிக்கு அரசியலையும் எடப்பாடி ரெகனைஸ் பண்ணிட்டாருன்னா அன்புமணியாலையும் சௌமியா அன்புமணி பெரிய அசட்டு. இவர் வந்தவாசி கிருஷ்ணசாமி ஐயா, அவரை பார்த்தேன், ரொம்ப எனக்கு மதிப்புக்குரியவர். உங்க மகா ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிறாங்க ஐயான்னு தங்கர்பச்சா வீட்டு திருமணத்துல பேசிட்டு வந்தேன். அப்போ அவங்க 10.5 மையமா வச்சு அவங்க ஒரு களத்துல எடப்பாடி நெருக்கடி கொடுத்தாருன்னா எடப்பாடிக்கு வந்து வண்டியர் அணிச்சில சிக்கலாயிரலாம். அதனால அவங்க அன்புமணியை சேர்த்துக்கிட்டாங்க. இவர் வந்து தனக்கு பலம் இருக்குன்னு நினைச்சு ஐயா ஒரு பவர் பண்ணாங்க. அதுல திருமாவளவன் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாப்ல. காரணம் பறையர் கம்யூனிட்டி தான் 52, 57, 62 காமராஜருக்கே பேக்கிங் கம்யூனிட்டி. அவங்களுக்கு விவரமா ஓட்டு போட தெரியும். இல்லைந்து அறமுட்டாள்கள் ஊடகத்துல இருந்து பறையர்களுக்கு ஓட்டு போட தெரியாதுன்னு முட்டா பசங்க. பறையர் எழுத்துனுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு சீமான் தான் உயர்த்தி கேட்கறாங்கன்னு தெரியாத சமுதாயமா இருக்காங்க. ஸோ பறையர் கம்யூனிட்டி தான் 19, 21, 24 திருமாவளவன் வெற்றி பெறாததுக்கு ஒரு பேக்கிங்கா இருக்கிறாங்க. அப்போ இது ப்ரூவ்டு. இது திருமாவளவனுக்கு அலையன்ஸ் வச்சு தான் பயந்து ராமதாஸுக்கு பயந்து அரசியல் பண்ண கலைஞர் கருணாநிதி ஐயா அவரோட விட பெரிய தலைவரா தேர்தல் வெற்றியில ஸ்டாலின் நிரூபிச்சிருக்கிறாரு. அப்போ பரையர் சமூக ஓட்டும் திருமாவளவனும் ஸ்டாலினுக்கு முக்கியம். மற்றபடி ப்ரோவன்னியர் பண்ணுவார். ப்ரோவன்னியருக்கு குரு இமேஜி அதை எடுத்துக்கலாம். விருதாம்பிகை குரு மகா அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கலாம். தென் அதிக வன்னியர் கேண்டிடேட்டை போடலாம். ஜெயலலிதா தான் பண்ணாங்க. ப்ரோ வன்னியர் பண்ணும்போது 8 வன்னியரை கேண்டிடேட்டா போட்டாங்க. 45 வன்னியரை
கேண்டிடேட்டாக போட்டாங்க. காமராஜ் 2 வன்னியரை தான் ஆரம்பத்தில் கொடுத்தாப்புல. நான் எல்லாமே உடச்சி பேசுகிறேன், மற்றவங்க மாதிரி பொதிஞ்சு அரசியல் பேசல. எனக்கு யார் மேலேயும் வெறுப்போ பகையோ கிடையாது. மனசில் பட்ட உண்மையை சொல்கிறேன், தரவுகளோட சொல்கிறேன். நான் தான் சொன்னேன், எடப்பாடியில் செக் வச்சாதான் எடப்பாடி மரள்வாருன்னு நாம் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு தான் சௌமியா அன்புமணி அவங்க வந்து அந்த டீலை முடிச்சிருக்கிறாங்க. ராமதாஸ் வந்து தன்னை நோக்கி பழைய பிரிசனரா பாஸ்டா ஆப்ஷன் வரும்னு நீச்சல் அடித்து சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை. அது வில்பவர் உள்ளவர் தான் சீற்றம் குறையாது. களத்தை கண்டு தான் விடுவார். அதுக்கு நான் அவருக்கு ரெக்கக்னைஸ், களத்தை பார்த்துட்டு தான் விடுவார். களத்தில் இன்னும் வில்பவரோட நிற்பார். அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நீங்களா அன்புமணி ஆகும்போது அன்புமணியை முடிவு பண்ணிட்டாரு. காரணம், அந்த போர் வந்து எடப்பாடியிலிருந்து அன்புமணி அந்த போரை ஆரம்பிப்பார் நம்ம சொன்னது. உங்ககிட்ட எடப்பாடியிலிருந்து போரை ஆரம்பிக்கிறதுக்கு ஆள் இல்லை. புரியுது. அப்போ அந்த ரவுண்ட்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்றது நீங்க தோத்துட்டீங்க. அப்புறம் மக்கள் முடிவு பண்ணிட்டு அப்போ ராமதாஸுக்கு இருக்கிறது 50 கேண்டிடேட் போடுறது, அல்லது ராமதாஸுக்கு இன்னொரு வாய்ப்பு, போலரைசேஷன்ல விஜய் களத்தை விட்டு ஓடிட்டார். அது ஓடி இருக்க கூடாது இருக்கிற வண்டியில. மீண்டும் ஒரு வரும்போது போலரைசேஷன் தான் வரும். இப்போவே போலரைசேஷன் தான்ங்கிறது ட்ரெண்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ போலரைசேஷன்ல விஜய் களத்தில் தாக்கு பிடிச்சிட மாட்டார். அப்போ பாஜக எதிர்ப்பு, ஓம் ஜெய் ஸ்ரீராமன் வந்தாங்கன்னு அந்த இது, டெல்லி எதிர்ப்பு, இதெல்லாம் வச்சு ராமதாஸ் வன்னியருக்கு ஒரு பெரிய அது உண்மை. என்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஒரு ஜாதி வன்னியர் மட்டுமல்ல, எந்த ஜாதியும் ராமதாஸ் போல பலன் அடைஞ்சது வரலாற்றில் இல்லை. அதை நம்ம ஏன் மறைக்கணும்? எல்லா இடமும் என்னைக்கும் ஒரே நாள் பேசுகிறோம். இன்னைக்கும் ராமதாஸுக்கு மெரிட்டா சொல்கிறேன். அவருக்கு டிமாண்ட் இல்லைங்கிறது உண்மை. அவர் போல ஒரு ஜாதிக்கு யாரும் சேவை செய்தது, நன்மை செய்தது வரலாறுங்கிறதும் உண்மை. அதை நம்ம மறைச்சு பேச விரும்பல. பட் அவர் காலத்திலே ஜெயகுருக்கு இமேஜியா இருக்கு. இதுதான் காலம்ங்கிறது. எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு பிறகு அந்த ஐயாவளி நாடாச்சி வெங்கடேஷ் பண்ணையாருக்கு அம்மா சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் பிறந்தோம், ரவீந்திர சாமிக்கும் பிறந்தோம், எல்லாத்துக்கும் பிறந்தோம். யாருக்கும் அந்த ஆணவமும் அகங்காரமும் நம்ம தாங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்றேன். என்னையும் சேர்த்து தான் அதுக்குள்ள சொல்றேன். அந்த ஆணவ ஆட்டை யாரும் ஆடக்கூடாதான்னு சொல்றேன். ஐயா வந்து அன்னைக்கு 2004 அவருக்காக திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் கலைஞர் கலத்தி விட்டார். இன்னைக்கு காலம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமாவளவனுக்காக ராமதாஸ் இல்லைங்கிறத ஸ்டாலின் ஏத்துக்கிறாரு. அதுக்கு பதிலாக ப்ரோ வன்னியர் பண்ணி நிறைய வன்னியர் கேண்டிடேட்களை போட்டு அதை வந்து அவர் பார்த்துக்குவார். பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்தின் கேள்வி.